இன்றைக்கு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, சில காரியத்தை நம்ம விளையாட்டாகவும் இல்லைன்னா குறைவாய் மதிப்பு போடுவதும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும். அப்படின்னா சில விஷயங்களை சீரியஸாக எடுக்காம சில விஷயங்களை ரொம்ப அசால்ட்டுத்தனமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுக்கிறது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கை அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சில ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய சில விஷயங்களை அவன் ரொம்ப சுலபமாக எடுத்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய தோல்வியை அவன் கண்டுகொள்ளுகிறான். அப்போது நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு எதனால பாதிக்கப்படுறாங்கன்னா, சில காரியங்களை ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அதை விட்டுறாங்க. பொதுவாக ஒரு ஒரு பணத்தை குறித்து வருங்களேன், நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. 10 ரூபா தானே போயிடட்டும், 100 ரூபா தானே போயிடட்டும், ஒரு 1000 ரூபா தானே போயிட்டும், சரி போய் தொலையுது, அதோட போயிடுறான் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு உள்ளே போயிட்டு அந்த 10 ரூபா அந்த 100 ரூபா அந்த 1000 ரூபா நம்மகிட்ட இல்லாத போது ஒரு மனுஷன் அந்த 1000 ரூபாவுக்காக அந்த 10 ரூபாவுக்காக நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது நமக்கு வரும் பாருங்க வருத்தம். அப்போ தான் நம்ம நினைப்போம், சரி எத்தனையோ 1000 நம்ம விட்டோமே, இன்னைக்கு இந்த ஒரு 1000க்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எத்தனையோ 1000 விட்டோம் அப்படின்ற இடத்துல நீங்க நல்லவங்க கிடையாது. நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறது என்கிறது, அதை பெருக்குவது என்கிறது ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்னு அதை பத்திரப்படுத்துறதுன்றது அதை விட பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் தாளந்தை கொடுத்த ஆண்டவர் திரும்பி கேட்க மாட்டார்னு சொல்லாதீங்க. அதனால சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ரொம்ப சீரியஸ் இல்லாம எடுத்துடுறாங்க. சரி நாளை பார்த்துக்கலாம், நாளானை பார்த்துக்கலாம், என்ன இப்போ குறைஞ்சு போச்சு, நம்ம என்ன சிலர் சொல்லுவாங்க, நாளைக்கா செத்து போறேன், நான் இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டியது எப்படி இருக்குது, இந்த ஒரு வருஷம் சம்பாத்தியம் அப்படியே போட்டோம், அடுத்த வருஷம் சம்பாதிக்கிறத நான் பண்ணிடலாம். இப்படியே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை குறைத்து மதிப்பு போட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாமலே போயிருச்சு. அதனால இனி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த 1 ரூபான்னா கூட என்ன இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குது. அது வேல்யூ இல்லாத இல்லை, அதுவும் கஷ்டப்பட்டு வர்றது தான். நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது. அதை நீங்கள் உங்களுடைய மனதினாலே உங்களுடைய பெருமையினாலே அதை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைத்து மதிப்பு போடவே கூடாது. சிலர் தங்களுடைய அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக, தங்கள் பெரியவங்கன்றது காமிக்கிறதுக்காக, சரி சரி போப்பா பொழைச்சிட்டு போப்பா, என்னது போப்பா பொழைச்சிட்டு போப்பா, நான் அப்படியே விட்டுட்டேன் சார், நான் விட்டுட்டேன் பஸ், அப்படியே விட்டுட்டேன், நம்ம போய் என்னத்தை போய் கேட்கறது, நம்ம போய் என்னத்தை போய் செய்யறது. நான் சொல்றேன், என்ன அடுத்தவங்களுடைய பணத்தையா நீங்க போய் கேட்க போறீங்க, இல்ல அடுத்தவங்களுடைய பொருளையா நீங்க போய் கேட்க போறீங்க? இப்படி நீங்க செய்யறதற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்களாக கஷ்டப்பட்டு ஒருத்தர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய மனதில் பேசி நீங்க உதவி செய்றீங்க, அதற்கு பலன் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கும். ஆனா இந்த மாதிரி தங்களுடைய பெருமைக்காக பொழைச்சிட்டு போன்னு விட்டேன் அப்படின்னு சொல்றவருக்கு கண்டிப்பா என்ன கிடைக்காது அப்படின்னா அதற்கு பலன் இல்லை. அதனால ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் இனி நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் கவனமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் கவனமா இருக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கணும். ஆண்டவரே அதை ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாம நான் எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே அதை ஒரு பெரிய பொருட்டு இல்லாம நான் விட்டுறக்கூடாது ராஜா. அதுல கவனமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென்.
இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா பார்வோன் வந்து தன்னுடைய நாட்டினுடைய மொத்த பொறுப்பையும் யாருடைய கையில கொடுக்கிறாருன்னா யோசேப்பினுடைய கையில கொடுத்தாரு. இப்போ யோசேப்பினிடத்துல வந்து ஜனங்கள் ஆகாரத்துக்காக வந்து நிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், உங்களுடைய பணத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க விற்கிறோம், கம்மியான விலைக்கு விற்கிறோம், நீங்க வாங்கிக்கிங்க. அப்ப அந்த ஜனங்கள் வந்து தங்களுடைய பணத்தை கொடுத்து ஆகாரத்தை வாங்கினார்கள். இப்போ அவங்க கையில இருக்கிற பணம் முடிஞ்சு போயிருச்சு. உடனே ஐயா எங்களுக்கு பணம் முடிஞ்சு போயிருச்சு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரீயா தரல. பாருங்களேன், எல்லாமே கவர்மெண்டுடைய சொத்து தான். அந்த அந்த சாப்பாட்டையும் யாரு தான் கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஜனங்களிடத்திலிருந்து வசூல் பண்ணதான். ஜனங்கள் தங்களுடைய மிஞ்சி இருக்கிறத வசூல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சரி பரவாயில்ல, உங்களுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நிலங்களை கொடுங்க அப்படின்றாரு. அப்புறம் நிலங்கள் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நிலத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ உங்க ஆடு மாடுகளை கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கினதற்கு பிற்பாடு ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்ப நாங்க சாப்பாடு இல்லாம செத்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க நிலம், அந்த நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு நாங்களே விதைய தந்துடுறோம். அந்த விதைய நீங்க நிலத்துல போட்டு ஒரு 6% நீங்க எடுத்துக்கங்க, மற்ற % எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ ஆக மொத்தத்துல உனக்கு ஃப்ரீயா மட்டும் ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம எல்லாரும் யார் தெரியுமா, யோசேப்பை விட பெரிய தாராள தண்டிங்க. யாரை விட? யோசேப்பை விட. யோசேப்பு நாட்டுக்கே சோறு போட்ட ஆளு. அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து வசதி எல்லாம் யார்ட்டுமே கிடையாது. உலகத்துக்கே எல்லா தேசத்திலிருந்து வந்து அவரிடத்துல தான் வாங்கிட்டு போனாங்க. அந்த மனுஷனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஃப்ரீ மட்டும், இந்த ஃப்ரீயா கேட்டு வர்ற வேலையை மட்டும் வச்சுக்காது, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ உழைச்சிரு, உனக்கு தர்றேன், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, சிலர் வந்து இதுல ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு தராம எல்லாம் போக மாட்டாரு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை என்ன கொடுக்கிறாராமா, திருப்பி கொடுக்கிறார். ஆனா ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துடவே கூடாது. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க தப்பி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தட்டும், மறுபடியும் அப்படின்னு செழிப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இனியாவது நீங்க அதை பத்திரப்படுத்துங்க. நான் நம்புறேன் அதனால உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிறதுல மிஞ்சி வர்றதை நம்ம என்ன பண்ணணுமாமா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஆனா நம்மவே கை கட்டி நிக்கிற சூழ்நிலையில நம்ம அதை பண்ணிடவே கூடாது. ஸோ இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கவனமா இருப்பேன். அது வாங்க வேண்டிய கடமை யாருடையது சொல்லுங்க? உங்களுடைய. சிலருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது திரும்பி என்ன பண்ணாது, திரும்பி வரவே வராது. அதான் வாங்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்காது, கொடுக்கறதுல இருக்கவே இருக்காதுங்க. வாங்கும்போது ஐயா அம்மா காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி கர்த்தரே பேசினாரெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலரெல்லாம் வந்து அவ்வளவு சாமானியமாக அவங்கள்ட்ட என்ன பண்ணிட முடியாது, வாங்கிடவே முடியாது. சிலருக்கு இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன், இன்னொருத்தருடைய ஒரு அடி நிலமோ ஒரு ரூபாயோ நம்மிடத்துல இருக்கவே கூடாது. அதை நீங்க ஒரு பாலிசியாக வச்சுக்கோங்க. இன்னொருத்தருடைய எதுவுமே வேண்டாங்க, நமக்கு எதுக்குங்க அவங்களுடையது, நமக்கு எதுக்கு? ஆபிரகாமை மாதிரி நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னுடையது எதுவுமே வேண்டாம், கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார், என்னை கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அநேகருக்கு பிரயோஜனமா கர்த்தர் என்ன வைப்பார். ஆமென். அதனால நீங்க வாங்குற 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் கொடுக்கறது மாதிரி ஒரு வசதியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருடைய பணம் நம்மிடத்துல இருக்கிறது ஆசீர்வாதமே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க,
ஆசீர்வாதமே இல்லை, அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக் கொடுக்கணும். இன்னொருத்தருடைய பணத்துக்கு நீங்க ஆசைப்படக்கூடாதுடா, இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா. ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா 2 ஸ்கொயர் ஃபீட்டை பக்கத்துல இருந்து இழுக்கலாமான்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்கொயர் ஃபீட்டை விட்டு கட்டிடணும். எக்ஸ்ட்ரா இருந்தா கூட இருந்துட்டு போதே தவிர இழுத்து நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, ரோட்டுக்கு அந்த கரை வரைக்கும் போகலாமான்னு நினைப்போம். நமக்கு எடுக்கிறதுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா ரோடில் கொஞ்சம் நீளமாக. இப்போ சிலர்லாம் வீடு கட்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுடைய படிக்கட்டு நடு ரோடு வரைக்கும் வரும் பார்த்தீங்களா, அப்படியே சல்லுன்னு இறக்குற மாதிரி. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி நின்றுட்டுருக்கும். அப்போது அந்த மாதிரி ஆக்குபை எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம. அதெல்லாம் நமக்கு வளர்றதுக்கு முன்னாடி அது இருக்கும். ஆனால் வளர்ந்தது வளர வளர அது எல்லாத்துலையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேண்டாம், அதே நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் யாருக்காகவும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு தரவே மாட்டேன். ஆமேன். சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்த பணத்தை எல்லாம் இன்றைக்கி வச்சிருந்தா இன்னைக்கு நீங்கள் கோடீஸ்வரராக இருந்திருப்பீங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, தகப்பனே உண்மைதான் ஆண்டவரே, ஊழியக்காரர் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் கவனமாக இல்லை, என்னுடைய உயர்வில் நான் கவனமாக இல்லை ஆண்டவரே, நான் நிறைய விட்டுட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். ஆனால் கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, மறுபடியும் ஒரு விசை என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்கள். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரை மறுபடியும் என் பிள்ளைய ஆசீர்வதியும், மறுபடியும் என் தொழிலை ஆசீர்வதியும், மறுபடியும் என்னை உறுதியாய் நிறுத்தும். அப்பொழுது நான் ஆண்டவரை வளர்ந்து பெரியவனாகி உமக்கு முன்பாக நீதியானதையே செய்வேன். இனி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன். நீர் என்னை நம்பலாம் ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 5 பணத்துக்கு நம்புங்க, 10 பணத்துக்கு என்னை நம்புங்க ராஜா. நான் உம்முடைய கையிலே நீர் கொடுத்ததை இனி நான் ஆண்டவரை வளர்த்து தருவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய இரக்கம் செய்வாராக. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. பின்பு ஜோஷுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஒரு 3 விஷயம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு ஒரு மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷனாகிய மோசே ரொம்ப அழகாய் வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கையில இருந்த கோல்களினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். 20 லட்சம் ஜனங்களையும் ரொம்ப நேர்த்தியாய் நடத்தினார். ஆனா ஜோஷுவா தனக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கல. ஆனா எதேர்ச்சை விதமாய் ஆண்டவர் மோசையை எடுத்துக்கொண்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பதவி அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அப்போ ரொம்ப பயப்படுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியலையே, நம்ம இதை எப்படி செய்ய போறோம், நம்ம இந்த ஜனங்களுக்கு அழகாய் பங்கிட்டு கொடுப்போமா, இவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துல நம்மளை சேர்க்க முடியுமா அப்படின்ற பெரிய கேள்விக்குறியோட இருக்கும்போது, அந்த ஜனத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் குறைந்தவனாய் காணப்படலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஞானமே இல்லாத மனிதனாய் காணப்படலாம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்.
படுத்துவேன். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 18வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சொந்தங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மிகவும் தரை குறைவாய் நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு நிற்கிற மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவனுக்கு யார் இருக்கிறார்கள், இந்த குடும்பத்திற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவர்களுடைய முகத்துல கூட நான் பார்க்க மாட்டேன். அவருடைய முகத்துல பார்க்கிறது எனக்கு வெக்கமா இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஒரு நாள் கர்த்தர் என்ன உயர்த்தணும், அதற்கு பிறகுதான் இந்த மனுஷனை நான் போய் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன்னு ஒளிந்து ஒளிந்து எந்த மனுஷனுக்கு நீ போகிறாயோ கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன் உங்களுடைய வீட்டிலே நடக்கிற திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நல்ல ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஜெயத்தை, அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சொல்லுங்களேன், ஒரு 10 டைம் நம்பி சொல்லுங்களேன், இந்த வார்த்தை எனக்காகத்தான். நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுக்கான வார்த்தை, இது உங்களுக்கான வார்த்தை. ஆமென். நீங்க தான் இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கும் போது கலங்கி போய், ஐயோ அவங்க முன்னாடி நான் இவ்வளவு மோசமாயிட்டேனா, நான் அவங்க முன்னாடி இவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனா, அவங்க முன்னாடி எனக்காக யாருமே இல்லையா, அந்த அங்கலாய்ப்பை பார்த்துதான் கர்த்தர் இந்த 18வது நாள் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உன் இருதயம் கலங்க வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா உன்னை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனாகிய கர்த்தர். இந்த வாக்குத்தத்தம் எனக்கே உரியது. ஆமென். ஆண்டவர் நினைப்பாரையானால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா மேன்மைப்படுத்துவார். சோ ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். நீ பயப்பட வேண்டாம்ப்பா, நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். நீங்க பைபிள்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்ப்பீர்களேயானால் தாவீதை எடுத்து பார்க்க முடியும். தாவீதற்கு நிறைய சத்துருக்கள் எழும்பினார்கள், அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர். ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடியும் தாவீதை என்ன பண்ணினார்னா மேன்மையாய் வைத்தார். சவுலுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனை மேன்மையா வைத்தார். நீங்க யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசிங்க. யோசேப்பே அப்படித்தான். கர்த்தர் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். அவர்கள் எல்லாரும் அவனை ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டார்கள். நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா, உன் சொப்பனம் நீ பார்த்த உடனே எல்லாரும் நடந்துருமா? அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவனை எல்லாரும் பகைத்தார்கள். அது நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா மொத்த சகோதரர்களையும் கர்த்தர் நிறுத்தி இவனை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நான் நேற்றைக்கு இரவிலிருந்தே உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையா வைக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் மேன்மையா வைக்கணும். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு முழுக்க முழுக்க நீங்க அறிக்கை செய்யுங்க. நான் நம்ம ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய
கரத்தினாலே ஆகும். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தரால அவங்க முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஹல்லேலூயா, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆகாதுன்ற கல்லை தான் கர்த்தர் தேடுறாரு. கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட கல்லை தான் தேடுறாரு. கர்த்தர் ஒதுக்கப்பட்ட கல்லை தான் தேடுறாரு. ஏன்னா அதுல தான் என்னுடைய ஆண்டவர் ரொம்ப கிரேட்டானவர். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பெஸ்டான கல்லை தேடுறாங்க, படித்த கல்லை தேடுறாங்க, அழகான கல்லை தேடுறாங்க. அவங்கள தான் நாங்கள் முன்னாடி வைப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே வித்தியாசமானவர். ஒதுக்கப்பட்டவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் தகுதி இல்லாதவர்களையும் பலன் இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டு பலத்தை சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை பெருக பண்ணுகிறார். ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் எந்த மனுஷனுக்கு முன்னாடி இவன் முன்னாடி ஒரு நாளாவது நான் தலை நிமிர்ந்து வாழ மாட்டேனா, இவன் முன்னாடி ஒரு நாளாவது கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா, இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்க மாட்டாரான்னு இந்த ஜெபத்துல யார் மனசுல நினைச்சிட்டு வந்துக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காகவே பேசுறாரு. ஜோஷுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் மேன்மைப்படுவீர்கள், மேன்மைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த அவர்கள் அப்படின்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருச்சு. அவர்கள். அப்போ ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்ப எவர்கள்? அப்ப ஆண்டவர் ஸ்பெஷலா ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த ஜனத்துக்கு முன்னாடி, இந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா, நான் உன்னை உயர்த்துவேன்ப்பா. இந்த நீங்கள் சாலோமனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய கையிலே அடுத்து ராஜாங்க பொறுப்பு வரும்போது அவன் ரொம்ப பயப்படுறான். எப்படி இந்த ராஜாங்கத்தை நான் நடத்துவேன், நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ராஜா, அவருக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, எனக்கு நடத்த தெரியாதே அப்படின்னு இருக்கும்போது வேதம் சொல்லுது, அந்த சின்ன சாலோமனை கர்த்தர் தெரிந்து கொண்டு சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தரே ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தி சாட்சியா நிறுத்துறாரு பாருங்க. இப்போ ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இந்த அவர்கள் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு கேரக்டரை குறித்து நான் தியானித்தேன். இன்னைக்கு அந்த ரெண்டு கேரக்டரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரெண்டு கேரக்டர்ல இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தாம போகவே மாட்டார். அந்த அவர்கள் யார் அப்படின்றதை முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமா? இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடே கூட போனார்கள். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் எடுங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது? தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் தங்களுடைய கூடாரத்திற்கு போய்விட்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் வாசிக்கலாம். 27வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ
காது கேளாதவன் போல இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 3 விதமான வசனங்களை நம்ம வாசித்தோம். முதலாவதாக என்ன வசனம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஜனங்களை ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனங்களை போய் சந்தி, அந்த ஜனங்களை போய் பாரு, அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு போறதற்கு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு மோசே இந்த இடத்துல சொல்றாரு. ரெண்டாவது நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அங்கே யெரொபெயாம் என்கிற அந்த ராஜா தன்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யபாரம் முடிச்சிட்டு ராஜ்யபாரம் பண்ணும்போது, அப்போ அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க, வந்து இந்த உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு, நீங்க அந்த பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து தன்னோடு குறந்த வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு பெரியவர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவான். இல்ல நான் எங்க அப்பாவோட உங்களை கடினமா நடத்துவேன். அந்த அடுத்த நிமிஷத்துல ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி, தாவீதே உன் சொந்த வீட்டை நீ பார்த்துக்கோ, நாங்க எல்லாரும் திரும்பி போறோம்னு 11 கோத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ 3வது ஒரு இடத்துல வாசிச்சோம் நம்ம வந்து இங்க நீங்கள் வந்து 1 சாமுவேலை வாசித்தோம். இங்கே சவுலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சவுல் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அங்கீகரிக்கப்படுறான். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணலையாமா, சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. அப்போ அவர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே ஏத்துக்கவே மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து வார்த்தைகளை பேசி சிலுவையிலே மரித்ததற்கு அப்புறம் கூட இயேசுவை நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. இப்போ யாரையுமே அவ்வளவு சீக்கிரமாய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் முன்னாடி நிக்குது. அப்பதான் ஜோஷுவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இவங்க கையில அற்புதம் இருக்கிறவங்களே அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க, பெரிய டேலண்ட் உள்ள ஆட்களையே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இவங்க என்ன எப்படி ஆண்டவரை ஏத்துக்குவாங்க, நான் எப்படி இவங்களை வழி நடத்துவேன்? அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்தும் போது யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையை கர்த்தரே உருவாக்குவார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், எங்க அன்பு தாய் தகப்பனே, ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நினைச்சு வைக்கலாம், என்ன எப்படி பாஸ்டர் ஏற்றுக்குவாங்க, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன் நான். இந்த வசனத்துல சொல்றது மாதிரி என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியே இருக்கிறாங்க. என் வார்த்தையை ஏத்துக்கிறது இல்லை, நான் ஏதோ ஒன்று பேசினா ஏத்துக்க மாட்டாங்க, என் குடும்பத்தை ஏத்துக்க மாட்டாங்க, என் பிள்ளைகளை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அந்த மேனேஜருக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த அதிகாரிக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த அம்மா அப்பாவுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த திருச்சபையிலே உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத குடும்பத்திலே கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் நான் நம்புகிறேன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் இந்த ஏராளமான கூட்டம், என்னை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், ஆண்டவரே என்னை எங்கு போனாலும் அங்கீகரிக்காத கூட்டம், அவர்களுக்கு முன்பாக நீர் எங்களை சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதற்காய், நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய், நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரே என்ன அப்படின்னா, யாரையுமே அவ்வளவு சீக்கிரமாய் ஏற்றுக்கொள்ளாத ஜனம், அவங்க எல்லாத்திற்கும் கேள்வி கேட்கிற ஜனம், அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்குற ஜனம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்க எப்பவுமே மேலானவர்களை தேடுவார்கள்,
பெரிய படித்தவங்களை தேடுவாங்க. அங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஞானத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம வந்து ஒரு கால் தூசிக்கு கூட வரமாட்டோம்னு வைங்களேன். அவ்வளோ பிரில்லியண்டான அவர்கள் குழந்தைகள் 5 வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து பாடத்தை கற்பிக் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 வயசான ஒரு குழந்தையும் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெரிய படிப்பாளியும் ஒன்று, அந்த அளவுக்கு ஞானவான்கள். ஆனால் அதன் மத்தியிலையும் ஜோஷுவா ஒன்றுமே இல்லாதிருந்த போதிலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு அது நடக்க போகிறது. இந்த வருடம் முடிகிறதுக்குன்னு அது நடக்க போகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு முன்பாக, ஆமென், என்னை வேண்டாம் என்று புறக்கணித்த ஜனங்களுக்கு முன்பாக, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய், நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வைக்க வல்லவராயிருக்கிறார். முதல்ல உங்கள் தரிசனத்தை சொல்லும்போது, இல்லை உங்கள் சொப்பனத்தை சொல்லும்போது, உங்களை நீங்கள் காமிக்கும் போது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தரிசனம் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கும்போது மற்றவங்க ஏற்றுக்கூறக்கூடிய எதுவுமே உங்களை சுற்றி இருக்காது. ஆனால் தரிசனத்தை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் லக்கை மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டு ஓடுங்க. ஒரு நாள் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது மாதிரி சகல திறமைகளையும் கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்கள். நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஊழியத்தை முதலிலே ஆரம்பிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுவார் யாரும் இல்லை. ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளலை. சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ இதை விட ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப சின்ன பையன், அந்த பையன் நடத்துகிறதா. அதான் ஒரு திருச்சபைக்குள்ளே போகும்போது ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி வந்து என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஏன்ப்பா வயசு பையன்லாம் ஊழியத்துக்கு வந்தால் நாங்கள்லாம் என்னப்பா பண்ணுறது? ரத்னபுரி நீ நினைக்கிற மாதிரி ஏரியா இல்லைப்பா. அந்த ஏரியாவில எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எத்தனையோ பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வந்தாங்க, ஒருத்தரும் காணாமல் போயிட்டாங்க. இப்போ நீ இத்தனோண்டு பையன் வந்திருக்கிற, நீ எப்படிப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்று நான் நம்புகிறேன், இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. வாங்க எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணக்கூடாதா, இன்னும் சொன்னவர்களே கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுங்களேன். அப்போது நான் நம்புகிறேன், எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே நடக்கும். இன்னைக்கு நீங்கள் வராட்டி பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க, இன்னைக்கு உங்களை கூப்பிடாம அவாய்ட் பண்ணுறவங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து தூரத்தில் ஒதுங்கி போகிறவங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப குறைவாய் நிறுத்து இவனை மதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நான் நம்புகிறேன் பலிபீடத்தில் பெரிய பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறேன். உங்கள் கண்ணில் கண்ணீர் வடிகிறது தெரியும், உங்கள் இருதயம் அழுகிறது தெரியும். பாஸ்டர் எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, நான் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள், நான் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என் குடும்பத்திலேயே என்னை வெறுக்கிறாங்களே, எங்கள் அம்மா அப்பாவே என்னை வெறுக்கிறாங்களே, யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா? நான் செஞ்ச ஒரே ஒரு தவறை சொல்லி அதை சுட்டி காண்பித்து என்னை ரொம்ப ஒதுக்குறாங்க பாஸ்டர், என்னை ரொம்ப விடுறாங்க பாஸ்டர். ஆனால் தங்கச்சி, தம்பி, என் அன்பு தகப்பனே, தாயே, கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, ஒதுக்கப்பட்ட உன்னதான் ஃபேமிலியில் எல்லாரை விட உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஏற்றுக்கொள்ளாத உன்னை நான் சொல்றேன், ஒரு குடும்பம் உன்னை ஏற்றுக்கல, ஒரு நபர் உன்னை ஏற்றுக்கல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உன் தலையை உயர்த்தும் போது இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளும். கைகளை தட்டி சொந்தக்காரர்கள் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள். உன் வம்சத்து எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும், உங்க குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அதற்குத்தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக அவர்கள் அப்படின்ற இடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்பு கர்த்தர் என் தலையை என்ன பண்ணுவார் அப்படின்னா உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். இரண்டாவதாக நான் வந்து வாசிக்கும் போது, இரண்டாவது இந்த காரியத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்,
ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். திரும்பி 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 112வது பக்கத்தில் இருக்கிறது. பின்னும் கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வார்த்தையை சொல்றது யார் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளோ சீக்கிரமா ஆண்டவர் வந்து கோபப்பட மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரமா ஜனங்களை ஆண்டவர் கைவிட்டுற மாட்டாரு. ஆனா எல்லாரை குறித்தும் நல்ல சாட்சியை சொல்லுகிற ஆண்டவர் மோசையை பார்த்து அதான் ஜோஷுவாவுக்கு இந்த ஜனம் இவங்க கண்களுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சொல்றாரு. இந்த ஜனம் பொல்லாத ஜனம், இவங்க என்ன ஜனமாமா? வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்ன ஜனம்? மோசையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன விட்டுரு மோசே, இந்த ஜனங்களை நான் நிர்மூலம் பண்ணிடுறேன், இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், ஒன்னும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உணர்வே இல்லை, இவங்களுடைய கழுத்து வணங்கல்லப்பா. இங்க மாறுவாங்க, அங்க மாறுவாங்க, அங்க பேசுவாங்க, இங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஜனங்கள். அப்போ ஜோஷுவாவை பார்த்து சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா மேன்மைப்படுத்துவேன். அப்படின்னா ஒரு நாள் ஹீரோவா பார்ப்பாங்க, இன்னொரு நாள் ஜீரோவா பார்ப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கேரக்டர். மோசே தன்னுடைய கோலை நீட்டி செங்கடலை சமுத்திரத்தில் நீட்டி சமுத்திரம் இரண்டா பிளந்து நடந்து போகும்போது நீங்க அந்த சங்கீதத்தை வாசிச்சீங்கன்னா போறோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு பாடினாங்களாம். ஆனா பாடி முடிச்சுட்டு கரையேறினாங்களோ இல்லையோ, தண்ணி இல்லைன்னு உடனே சண்டைக்கு வர்றாங்க. பாருங்களேன், ஏப்பா இப்பதானே ஆண்டவரை துதிச்சிங்க, அதுக்குள்ள ஏப்பா இப்படி பண்றீங்க? அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன். எப்பவுமே செங்கடல் திறந்துட்டே இருக்காது, எப்பவுமே காடை வந்துட்டே இருக்காது. ஆண்டவர் வந்து ஒரு நாள்ல அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும், அடுத்து கொஞ்ச நாள்ல திடீர்னு ஒரு சோதனை வரும். இந்த சோதனை எதுக்காக அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம சரியான நம்முடைய ஓட்டத்துல ஓடும்படியாய். நமக்கு ரொம்ப ஆண்டவர் ஃப்ரீயா விட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா கர்த்தரை மறுதலிச்சிருவோம். அதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான்ல, எனக்கு அதிகமா நீங்க கொடுக்கறதுனால நான் ரொம்ப பெருமைப்பட்டு நான் எனக்கு ஆசீர்வாதத்தை இழக்காதபடி அன்றென்றுள்ள படியை எனக்கு அளந்து தாருன்னு ஜெபம் பண்றாருல. நாம் வறுமையினால குறையவும் கூடாது, ஐஸ்வர்யத்தினால நாம் பெருமை பாராட்டவும் கூடாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் என்கிறது கண்டிப்பாக கர்த்தர் ஏற்ற தாழ்வில் தான் நடத்துவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காலையிலே நீங்க அழுறீங்கன்னா மாலையில சந்தோஷப்படுவீங்க, மாலையில நீங்க அழுறீங்கன்னா காலையில சந்தோஷப்படுவீங்க. அப்போ அழுகையும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில நாட்கள் என்னப்பா இருக்கும்னா கலந்துதான் இருக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, சத்தமா சொல்லுங்களேன் ஆனா நம்முடைய மனசுல மனரம்யமா இருக்கணும். சரி பரவாயில்ல, ஆண்டவர் இந்த பாதையை நன்மைக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளை தேடுவோம், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர ஒரு நாளும் பின்மாறி போயிடவே கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னா திடீரென்று வேண்டாம் என்று தூக்கி போடுகிற அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒருவேளை மோசையை போல உங்களை ஹீரோவா நிறைய பேர் பார்த்துருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் பார்த்துருக்கலாம், அவங்க கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கலாம், அவங்க கண்ணுக்கு நீங்க பெரிய படிச்சவங்களா தெரிஞ்சிருக்கலாம், உங்களை பார்த்தா வணக்கம் சொல்லியிருக்கலாம், உங்களை பார்த்தா மதிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு எந்த ஜனங்கள் உங்களை புகழ்த்தினார்களோ, எந்த ஜனங்கள் உங்களை பார்த்து கையெடுத்தாங்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஜீரோவா மாறி இருக்கலாம். பாஸ்டர் ஒரு நாள் இவங்க என்னை எவ்வளவு நல்லா பார்த்தாங்க, எவ்வளவு நல்லா வச்சிருந்தாங்க, என்னை எவ்வளவு உயர்த்தி பேசினாங்க, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி நான் குறைஞ்சிட்டேனே, அவங்க ஒரே நிமிஷத்துல என்னை தூக்கி போட்டுட்டாங்களே, இந்த விஷயத்துக்காக என்னை தூக்கி போடுவாங்க. ஆனா அதுதான் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யார் முன்னாடின்னா, ஒரு நாள் உங்களை உயர்த்தி இன்னைக்கு உங்களை தூக்கி போட்டு இன்னைக்கு உங்களை மிதிச்சு
இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் இல்லைன்னு உங்களை ரொம்ப குறைவாய் நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை குறைவாய் நினைத்த ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் 100% விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். அன்னைக்கு நான் கார்ல இருந்து இறங்கினாலே சந்தோஷப்படுவாங்க பாஸ்டர். அன்னைக்கு என்னுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க பாஸ்டர். அன்னைக்கு எனக்கு ஃபோன் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, சார் வரலையா, அம்மா வரலையா, கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மறந்துட்டாங்க, என்னை தூக்கி போட்டாங்க, என்னை வேண்டான்னு நினைக்கிறாங்க, என்னை உதறி தள்ளிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அந்த அந்த மன தாங்கலை கர்த்தர் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயம் கலங்கவே வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கரங்களை தட்ட தட்ட அந்த வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழானதை கர்த்தர் சீர்படுத்தி மறுபடியும் முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். அதற்கு ஒரு தேவ மனுஷனை எழுப்பினது போலதான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை எழுப்பி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் தாவீதை ரொம்ப உயர்த்தி பேசி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 முறையாய் பாடினார். தாவீது பெரிய ஆளு. ஆனா அடுத்து ஒரு 7-8 மாசத்துக்குள்ள சவுல் அவனை பகைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் அவனை பகைச்சாங்க. நல்லவங்க எல்லாம் பகைச்சாங்க, பெரியவங்க எல்லாம் பகைச்சாங்க. சவுலோட இருக்கிறவங்க எல்லாம் ஆமா அவனை ரொம்ப வளர விட்டீங்கன்னா அவன் உங்க தலை மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு விரதமாவே போயிருங்கன்னு சொல்லி அவரோட சேர்ந்து தாவீதை துரத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, அத்தனை பேரும் தாவீதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒருத்தர் கூட சவுல்கிட்ட வந்து நீங்க இப்படி பண்றது நியாயமா ராஜா, இப்படி பண்ணலாமா, அவன் உங்களுக்கு என்ன தீமை செஞ்சான், அவன் இருந்தா நம்முடைய நாட்டுக்கு நல்லது தானேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட முன் வரலங்க, ஒருத்தர் கூட முன் வரல. அதான் சாதாரணமான ஒரு ஏழை நம்மை எதிர்த்தால் 4 பேர் நமக்காக வழக்காட வருவாங்க. அதே ஒரு தலைவன் எதிர்த்தா, அதே ஒரு மேனேஜர் எதிர்த்தா, ஒரு ஓனர் எதிர்த்தா யாருமே நம்மோட வழக்காட வர மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், எல்லாருமே வழக்காட வராட்டாலும் என் இயேசு அப்படி உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என் இயேசு அப்படி விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை அந்த பெரியவர்களுக்கு பயந்து உங்களை நிறைய பேர் விட்டுருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, மனுஷன் உங்களுக்காய் துணையாய் நிற்காத போது இயேசுவே உங்களுக்கு இறங்கி வந்து துணையாய் கர்த்தர் நிற்பார். உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடி. அதான் விதவையினுடைய கண்ணீர் கர்த்தர் சமூகம் வரைக்கும் போய் எட்டுமாமா. விதவையினுடைய கண்ணீரை கர்த்தர் அப்படி கேட்பார். அவன் விதவிகளை, நொறுக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, ஒடுக்கிறவங்களுடைய கண்ணீரை கர்த்தர் சும்மாவே விட மாட்டார். அதான் பணக்காரன் இடத்துல இருந்து, வசதி உள்ளவன் இடத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்தா கூட சரி, அவனுக்கு 1000 10,000 இருக்கு, அதுல 1000 எடுத்தான், மன்னிப்பு கேட்டவன மன்னிச்சிடலாம். ஆனா இல்லாதவங்கள்ட்ட எடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய எதிர்காலம் வெற்றியா மாறவே மாறாது. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தை பேசினாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யாருடைய கண்ணுக்கு முன்னாடினா, நம்பர் 1, முதலாவதாக யாருடைய கண்ணுக்கு முன்னாடி? உன்னை ஏற்றுக்கொள்றதற்கு மனசே இல்லாதவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். இவனை மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சார், இவனை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன், இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா? நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிற ஒரு நாளை கர்த்தர், அவங்க ரசிக்கிற ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்பர் 2, இரண்டாவது, யாருடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை
ஆசீர்வதிப்பாருன்னா, ஒரு நாள் நம்மளை ரொம்ப பெருசா பார்த்து நம்மளை குறையும் போது தூக்கி போடுறாங்க பாருங்களேன். அதான் ஹீரோவாகவும் ஜீரோவாகவும் மாத்துறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் மனுஷனுடைய கேரக்டர். ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போறோம். இது எனக்கு தான் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பாரத்தோடு இந்த பலிபீடத்தில் நிற்கிறேன். எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும். எஸ், அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. உங்களை ரொம்ப அற்பமா பார்த்த அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்தணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க தொடங்கின காரியத்தை வெற்றியா முடிக்கணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெற்றியா முடிக்க வைக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதற்கு அது ஒரு அடையாளமாகவே மாறிடட்டும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னு, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை சத்துருக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த அவர்கள் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. யாரு முன்னாடி வேணாலும் நான் குறைஞ்சு போகலாம். ஆனா யாரு முன்னாடி குறைஞ்சு போகக்கூடாதுன்னா, இவங்க முன்னாடி மட்டும் நான் குறைஞ்சு போயிடக்கூடாது. அவங்க என்ன ரொம்ப அற்பமா நினைச்சிட்டாங்க பாஸ்டர். எங்க பிள்ளைகளையும் எங்க குடும்பத்தையும் ரொம்ப அற்பமா நினைச்சிட்டாங்க பாஸ்டர். இன்னைக்கு கூட நான் வருத்தமா தான் பாஸ்டர் நான் வந்திருக்கிறேன். அவங்க அந்நியர்னா கூட நான் சகிச்சிருவேன். ஆனா யோசேப்பை போல என் கூட பிறந்தவங்க பாஸ்டர். நான் ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். என் திருச்சபையில வர்ற ஆவிக்குரியவங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு பொருட்டே இல்லை பாஸ்டர். என்ன ஒரு துரும்பா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு நாள்ல எனக்காக காரை கூட திறந்து விட்டாங்க பாஸ்டர். நான் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆயிட்டேனோ, எங்க மாமனாருக்கு முன்னாடி என் மாமியாருக்கு முன்னாடி நான் ரொம்ப கேவலமா ஆயிட்டனோ. ஆனா உங்களை தட்டி கொடுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை. நீர் என்னை கைவிடுகிறதற்கு மனிதன் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த கண்ணுக்குமே எனக்கு தயை கிடைக்காம போனாலும் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் நீர் அல்லவா? என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர் நீர் அல்லவா? ஓ சுகமுள்ள காலத்தில் கண்ணீர் நேரத்து ஏசு மட்டும் போதும். சொல்லுங்களேன் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்துல ஒரு கண்ணுக்குமே தயவு இல்லாம போனாலும் உங்க கண்கள் எனக்கு தயவு. இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும், கண்டிப்பா நடக்கணும். திரும்பவும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பெருமைப்படுத்துறதுக்கு இல்லப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றது தெரிகிறதுக்குப்பா. என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அவங்க கண்டுக்கிடணும். ஹல்லேலூயா. திரும்பவும் அதே தெருவில் நானும் என் பிள்ளைகளும் நடக்கணும். அப்போ நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு. பிரதர் சிஸ்டர், நண்பு தகப்பன் தாயே, உங்க பலவீனத்தை பார்த்த உடனே என்ன ரொம்ப தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டர். என் பலவீனம் தெரியாத வரைக்கும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னைக்கு என் பலவீனம் தெரிஞ்சிச்சோ அன்னையிலிருந்து என்னை குற்றப்படுத்திட்டே இருக்காங்க, தூக்கி போட்டாங்க. ஆனா இயேசு என்னை கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
ஓ ஹalleluya. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும் ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால் சொல்லுவோம், என் அழுகையேன் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே, நீர் என்னை கைவிட மாட்டி புறக்கணிக்க மாட்டி கஷ்டகாலங்களில் சொல்லோ, நீர் என்னை கைவிட மாட்டி, நீர் என்னை கைவிட மாட்டி புறக்கணிக்க மாட்டி கஷ்டகாலங்களில். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி. என் சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் நன்றி. என்னை புறக்கணித்த ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் என் தலையை ஓ ஹalleluya நிமிர பண்ண போகிறதற்காய் நன்றி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹalleluya. ஆம் தகப்பனே, என் பிள்ளை எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ, எந்த தெருவில் தலை குனிஞ்சாங்களோ, எந்த இடத்துல மனம் சலித்தார்களோ, அதே இடத்துல என் பிள்ளையினுடைய தலையை நிமிர பண்ணுவதற்கு இப்பொழுது பரலோகம் என் பிள்ளையை அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே, அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே, அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் என்கிறதை சத்ரு அறிந்து கொள்ளுவானாக, சொந்தங்கள் அறிந்து கொள்ளுவார்களாக, என் பிள்ளைகளை பகைத்தவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. Thank you Jesus. இந்த ஜெபத்தினுடைய முடிவில் ஒரு அற்புதம் நடக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். என் பிள்ளையினுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைக்கு ஒரு பதவி திரும்ப வரணும். அந்த பொறுப்புகள் திரும்ப வரணும். அந்த அபிஷேகம் திரும்ப வரணும். அந்த ஊழியம் திரும்ப வரணும். அந்த பணம் திரும்ப வரணும். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். ஓ ஹalleluya. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய ஊழியக்காரனாய நான் இந்த காலை வேளையிலே திறப்பில நிற்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் போய் உரையக்கூடாது, இது நடக்கணும். இங்க இருக்கிற ஒரு பிள்ளை இல்லப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளை இல்லப்பா, நிறைய பேருக்கு இதேதான்ப்பா. அந்த அவர்கள்ன்ற லிஸ்ட்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கப்பா. இவன் எப்ப விழுவான், இவன் எப்ப சாவான், இவன் எப்ப ஒண்ணும் இல்லாம போவான், இவன் எப்ப நொடிஞ்சு விழுவான், இவன் எப்ப வியாதிப்படுவான். எத்தனை பேர் எங்க பிள்ளைகளுக்கு விரதமாக கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களே அப்பா. ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பாக வளர்ந்து 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 ஓ ஹalleluya. அந்த கரங்களை தட்டும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே கரங்களை தட்டி ஆமென் 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 என்று அங்கீகரித்து ஓ நன்றி 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 நன்றி. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய்,
இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேறு ஒன்று வா, என் மகனே நீ வேறு ஒன்று வா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. புதிய கூர்மையான போரடு கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும். மலைகளை மீதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மீதித்து நொறுக்கிடுவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். என் மகனே நீ வேறு ஒன்று வா, என் மகளே நீ வேறு ஒன்று வா. பூத்து குலுங்கிடுவார், காய்த்து பூத்து குலுங்கிடுவார், காய்த்து. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. உடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 18வது நாள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமாப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை 1% இல்ல, 100% நாங்க எல்லாரும் அப்படியே நம்புறோம், அப்படியே நம்புறோம். இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட நேரடியாக வந்திருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேற எந்த சாட்சியும் சொல்ல வேணாம்ப்பா. இந்த சாட்சியை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி அப்பா. அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க பிள்ளைங்க எந்த காரியத்திற்காக ஜெபிச்சாலும், அது திருமணமா இருந்தாலும், குழந்தை பாக்கியமா இருந்தாலும், அது ஒரு வேலையா இருந்தாலும், அது ஒரு வீடா இருந்தாலும், அது அந்த கடன் பாரமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த காரியத்தை வச்சு எங்க பிள்ளைய ரொம்ப குறைவா நினைச்சாங்களோ, எந்த காரியத்தை வச்சு என் பிள்ளைய தூக்கி அப்படியே விசிறடிச்சு போயிட்டாங்களோ, அந்த காரியத்துல, அதே காரியத்துல நன்றி அப்பா. எந்த இடத்துல ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கலையோ, ஆனா அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே நபர், ஆனா முன்னாடி இருந்தது காலியான படகு, இப்போ அந்த படகு நிரம்பி வழி, இப்போ அந்த படகு நிரம்பி வழியுது, இப்போ அந்த படகு நிரம்பி வழியுது. அதுதான் என் பிள்ளை. இந்த ஜெபத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி காலியான படகு, இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனை பிடிக்காத வலை, இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. ஆனா இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படகு நிரம்பணும், அந்த படகு நிரம்பணும், அந்த படகு நிரம்பணும். உம்முடைய ஊழியக்காரனாக நான் திறப்பில நிற்கிறேன், அந்த படகு நிரம்பணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. யோசேப்புனுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆனா அவர்கள் யோசேப்பை அறியாதிருந்தும் யோசேப்பு அவர்களை கண்டுபிடிச்சிட்டானே அப்பா. நான் தான் யோசேப்பு, உங்க சகோதரனாய் நீங்க குழியில தூக்கி போட்ட யோசேப்பு நான் தான், நான் தான். அவங்க வாயில பேச்சு கூட வர முடியாம
அப்படியே வாய் அடைச்சு போய் நின்னாங்களே அப்பா. அந்த அளவுக்கு யோசேப்பை நீங்க உயர்த்துனீங்களே ஆண்டவரே. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் சின்ன பையன், அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு அவனை வித்து போட்ட யோசேப்ப சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க மேன்மைப்படுத்தினது உண்டானால், இதோ இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைகளை அப்படி நிறுத்துகிற ஒரு நாள் வரட்டும் ஆண்டவரே. ராஜா ராஜா, அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்னது போதும் ஆண்டவரே. கூனி குறுகி நின்னது போதும் ஆண்டவரே. திட்டு வாங்கினது போதும் ஆண்டவரே. அற்பமா நினைச்சது போதும் ஆண்டவரே. குறைவா நினைச்சது போதும்பா. இப்ப உடைய ஊழியக்காரன் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை அவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தி உயர்த்தி யோசேப்ப போல உயர்த்தி ரோத்தல சேத்தம் கனரா லோதரட. இந்த ஜெபம் உங்களுக்கு பிரியமானதா இருந்தா இப்பவே பரலோகம் திறக்கப்படட்டும். நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போதே பரலோகம் திறக்கப்படட்டும். பரலோகம் திறக்கப்படட்டும். இயேசுவே இயேசுவே தேவகுமாரனே, கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு சொல்லி எங்க பாஸ்டர் ஜெபிக்கிறது அப்படியே நடக்கணும். எங்க ஊழியக்காரன் ஜெபிக்கிறது அப்படியே நடக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து ராதாலரா ஹதாரமா லோதரலம் கனதுனரபா ரிதாலரபா உரஹதரலரா சேகரதலரா லோதலரபா உரியாக்கதரலரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்குது. இந்த வாரத்துக்குள்ள இந்த ஜெபம் முடிய போகுது. உங்க கிருபை தாங்கட்டும். எங்க திருச்சபை கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஒரு இடத்தை ராஜயோக்கியமாய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதற்கு நீங்க கிருபை பாராட்டுறீங்க. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நாங்க கேட்கறதுக்கு உமக்கு சித்தமா இருந்தா, அது உம்முடைய நடத்துதலா இருந்தா, இந்த வருஷத்தினுடைய கடைசிக்குள்ள நாங்க ₹1 கடன் கூட இல்லாம மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நீங்க ஒரு மனுஷனை எழுப்பினா போதும்பா. எங்க பிள்ளைகளுடைய கையை ஆசீர்வதிச்சீங்கன்னா போதும்பா. அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்துச்சுன்னா போதும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குற கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த லாஸ்ட் ஃபைனல் டே, அந்த லவ் ஃபீஸ்ட், இது எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. நன்றி அப்பா. இந்த இடத்தை இந்த 21 நாட்களும் தந்த ஜீசஸ் கால்ஸ் குடும்பம், தகப்பனார் குடும்பம், உடன் ஊழியர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஊழியங்கள் மறைச்சுக்குங்க ஆண்டவரே. இங்க ஒரு பெரிய பிரச்சனத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத நாங்க உணர்றோம் ஆண்டவரே. இது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆறுதலான ஸ்தலமா மாறட்டும். நன்றி. எங்களுடைய பட்டணத்தை நீங்க தான் பார்க்கணும் ஆண்டவரே. 10,000 பேர் கொண்ட ஒரு 100 சர்ச்சு, 1000 பேர் கொண்ட ஒரு 1000 சர்ச்சு எங்க பட்டணத்திற்கு வேணும் ஆண்டவரே. எங்க பட்டணத்திலிருந்து உலகமெல்லாம் கடந்து போகிற தீர்க்கதரிசிகள் எழும்பணும். எங்க பட்டணத்திலிருந்து உலகமெல்லாம் கடந்து போகிற வர்ஷிப் லீடர்ஸ் எழும்பணும். எங்க பட்டணத்திலிருந்து பெரிய பெரிய மிஷனரிகள் எழும்பணும். வரப்போகிற இந்தியாவினுடைய எழுப்புதலுக்கு எங்க கோயம்புத்தூர் பட்டணத்தை நம்புங்க 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 நம்புங்க. எங்களை நம்புங்க. இந்த ஜெபத்துல நிக்கிற எல்லாரையுமே நம்புங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். கூடவே இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.